சார் வணக்கம். வணக்கம் கப்ரியல். ஸோ இப்போ அதிமுகவில் என்ன சார் நடக்குது? உட்கட்சி பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்திகளை ஏதோ ஒரு வகையில் அவர் வெளிப்படுத்துறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி விவசாயிகள் கூட்டத்தை அவர் புறக்கணிக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட போட்டோஸ்லாம் இல்லை அப்படின்றதுக்காக புறக்கணிக்கிறாரு. ரெண்டாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போதும் இபிஎஸ் அவர்களை பற்றி அவர் பேசல, புறக்கணிக்கிறார். ஸோ இப்போ ஆர்பி உதயகுமார் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு வீடியோவையும் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன நடக்குது? திருப்பியும் உட்கட்சி பிரச்சனை அதிமுகவில் தலை தூக்குற மாதிரி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதிமுக கடைசியாக 2021ஆம் ஆண்டு 33% வாக்கு பெற்றாங்க. தோக்கும்போது பெற்ற 33%ங்கிறது அசாத்திய ஓட்டு. அது எடப்பாடிக்கு வீகத்தில் கிடைச்சாலும் இரட்டை தலைமையாக இந்த கட்சி 50% வெள்ளாள கவுண்டர் 50% முக்குலத்தோர்னு ஒரு பொதுத்தள கட்சிங்கிற இமேஜில் தான் அது கிடச்சி. ஆனால் அபகரிக்கும் நோக்கமாக கட்சியை தன்வசப்படுத்தணுங்கிற எண்ண ஓட்டத்தில் ஓபிஎஸ்ஸை நீக்கினதில் அந்த கட்சி 13% வாக்கை இழந்துடுச்சு. அதாவது கொங்கு மண்டலத்திலே 13% வாக்கை, கொங்கு மண்டலத்திலே கடும் இழப்பை சந்திச்சிட்டாங்க. 33% இரட்டை தலைமையாக இருந்த கட்சி ஒற்றை தலைமையாக போகும்போது ஒரு ஜாதி காப்பாற்றி இன்னொரு ஜாதி தலைமையில் உள்ள கட்சின்னு ஆகிப்போச்சு. வெளிப்படையாக அந்த கட்சி வெள்ளாள கவுண்டர் கட்சி, வன்னியர் கட்சின்னு ஆகிப்போச்சு. இதுதான் உண்மை. இந்த உண்மையை உறக்க சொல்லதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் எனக்கு உரிமை கொடுத்துருக்கு, அரசியல் சட்டம் எனக்கு உரிமை கொடுத்துருக்கு. பெரியாருக்கு என்ன உரிமை இருக்குதோ, ஜெயலலிதாவுக்கு என்ன உரிமை, நான் பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு என்ன உரிமை இருக்குதோ, கள்ளருக்கும் ஜாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மனைவிரன்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அதிமுக 2 ஜாதி கட்சியாக மாறிட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குது. சட்டப்படியான என்னோட உரிமை. இதை எனக்கு துணிச்சல் இருக்குது, சமூக நீதி பார்வை எனக்கு இருக்குது. நான் அதை சொல்கிறேன். ஆனால் எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ ஜெயக்குமார் இருக்காரு, உதயகுமார் இருக்காங்க, இவங்களாம் இருக்காங்க. அண்ணாமலையும் அதைத்தான் சொன்னார். ரெண்டு ஜாதி கட்சி ஆகி போச்சுன்னு தான் சொன்னார். பன்னீர்செல்வத்தை நீக்கின பிறகு அந்த நான் வெள்ளாள கவுண்டர்கள் மேற்கு பகுதியில் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதனால தான் இந்த பின்னடைவை மக்களவையில் பெற்றிருக்காங்க. அதே போல் முக்குலத்தோரான பன்னீர்செல்வம் நீக்கத்துக்கு பிறகு, அதாவது நான் அந்த 33% எடுக்கும்போது என்னோட நண்பர் தினகர் அங்கே இல்லை, மதிப்புக்குரிய ஜெயலலிதாவின் தோழியாட்டு ஓய்ரி இடத்துல இருந்த சசிகலா அம்மையார் இல்லை, பன்னீர்செல்வத்தை இரட்டை தலைமையாக வச்சு தான் அந்த 33% எடுத்தாங்க. ஒற்றை தலைமையாக போன பிறகு 20% ஆயிற்று. இந்த 13% ரொம்ப காலியான இடம் தென் மாவட்ட முக்குலத்தோர்கள் தான். ஏற்கனவே நாடார்கள் பற்றியெல்லாம் நாங்கள் ஒரு கருத்தை, ஜெயலலிதா சொன்ன ஒரு கருத்தை எடப்பாடி சொல்கிறது கொமட்டுது கசக்குதுன்னு நாடார் சங்கங்களை வச்சு நாங்கள் கன்னியாகுமரியில் 4%, திருநெல்வேலி 8%, நாடார்கள் மத்தியில் நாங்கள் அதை திருப்பிட்டோம். இது நாங்கள் பெருமையாட்டு சொல்லிக்கிறோம். அப்போ இந்த கட்சி 20% தாக்கு பிடிச்சதுன்னா வெள்ளாள கவுண்டர் மத்தியில் அண்ணாமலைக்கு தாக்கத்தை மீறி ஓரளவு சப்ஸ்டான்ஷியலாக எடுத்தது. வன்னியர்கள் மத்தியில் ராமதாஸை மீறி எடுத்தாங்க. அதான் சிவி சண்முகத்துக்கு வெயிட்டேஜ் இருக்குது, கேபி முனுசாமிக்கு வெயிட்டேஜ் இருக்குது, அன்பழகனுக்கு வெயிட்டேஜ் இருக்குது, வீரமணிக்கு வெயிட்டேஜ் இருக்குது, சுரத்தூர் ராஜேந்திரனுக்கு வெயிட்டேஜ் இருக்குது, சம்பத்துக்கு வெயிட்டேஜ் இருக்குது, துரைக்கண்ணு குடும்பத்துக்கு வெயிட்டேஜ் இருக்குது. வடதமிழகத்தில் இது ஒரு வன்னியர் கட்சிங்கிற சூழ்நிலை அங்கே இருக்குது. 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததும் எடப்பாடி 2019 செக்மெண்ட்டில் எடப்பாடி செக்மெண்ட்டில் 8000 ஓட்டு கீழே போனவர் இப்போ 50,000 ஓட்டுக்கு மேலே லீடு எடுத்து பாமகவே செல்வாக்கு இழக்க செய்து ஸ்ட்ராங் ஆகிட்டார். ஸோ இந்த ப்ராசஸில் அல்டிமேட்டாக வன்னியர்கிட்ட ஆதரவு பெற்றிருந்தாலும் ராமதாஸால் அதை பலகீனப்படுத்த முடியாத சூழ்நிலையில் முக்குலத்தோர்கிட்ட முழு நம்பிக்கை இழந்துட்டாங்க. பன்னீர்செல்வத்தை நீக்கினது முக்குலத்தோர் அல்லாத நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலையும் நான் வன்னியர்கள் மத்தியிலையும் அது பெரிய பாதிப்பு அதிமுக கொடுத்துட்டு. அந்த பாதிப்பை பன்னீர்செல்வம் என்கேஜ் பண்ணாரான்னு சொன்னால் அவரால் முடியலை. அதை ஒத்துக்கூடணும். ஒரு 5-6 சீட்டு நின்னா என்கேஜ் பண்ணியிருப்பார். ஒருத்த சீட்டு அவர் நின்னதுனால அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல மனுஷன், இவரை ஏயா நீக்கினாருன்னு ஜாதி கடந்து பார்த்துட்டாங்க. அந்த இடம்தான் நான் என்னோட கருத்தை சசிகலா அம்மையாருக்கு எதிராகவும் நடராஜனுக்கு எதிராகவும் முழுமையாக செயல்பட்டு தமிழகமே அறியும். அந்த செயல்பாட்டில் இருந்த நாம் பன்னீர்செல்வத்தை நீக்கும் போது இது அநீதிங்கிறத நாம் சொன்னோம். அப்போ நாம் ஒரு சசிகலா நடராஜனுக்கு எதிராக அவங்கள கிராக் டவுன் பண்ணுன்னு மோடி கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின, கருத்தியல் ரீதியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு டீம் பன்னீர்செல்வம் நியாயமாறுன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த பொதுமக்களே எடப்பாடி கிராப் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாரு, நல்ல மனுஷன், அவரை நீக்கினது தப்புங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு. இது அல்டிமேட்டாக 33 இருந்த அதிமுக 20க்கு போயிட்டு அவங்க கொடுக்க ஆர்கியூமெண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடப்பாடியும் பன்னீர்செல்வம் சேர்ந்து இருக்கும்போது எடுத்ததை விட இப்போ நாங்கள் கூடி எடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பன்னீரும் எடப்பாடியும் சேர்ந்து இருக்கும்போது எடப்பாடியில் அவங்க 8000 ஓட்டு டவுனு,
அதிமுக 8000 ஓட்டு டவுன், பாமகவும் கூட இருந்தாங்க. இப்போ பாமக இல்லாமல் எடப்பாடியில் 50,000 ஓட்டு அதிகம். அப்போ இது பார்லிமெண்ட் போலரைசேஷன் இல்லை, வேற போலரைசேஷன், காஸ்ட் இது நிறைய நடந்தாச்சு. இந்த ஜாதி இதை வந்து மறைச்சிடணும், என்னை மிரட்டி பண்ணி வைக்கலான்னு சிவி சண்முகம் போன்றவங்க எடப்பாடி தூண்டுதல்ல சிவி சண்முகம் போன்றவங்க நினைக்கிறாங்க. ஐயா தாழ்நிலை நாடார் தொண்டனா வந்தவனா தமிழ்நாட்டில் மிரட்டதுக்கு எந்த சக்தியாலும் முடியாதுங்கிறது வேற விஷயம். பட் அவங்க அப்படி மிரட்டி பார்த்துடலான்னு ஒரு என்ன வாய் அடைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. உண்மை நிலைமை இதுதான். இந்த நிலைமையில ஓபிஎஸ் நீக்கத்தால ஒற்றை தலைமை ஆகிய அபகரிக்க முயற்சியால 13% வாக்குகள் வந்து வெளியேறிட்டு ஓரளவு வன்னியர் வாக்குகள் வந்து உள்ள வந்து கொஞ்சம் காப்பாற்றி விட்டுருக்கு. அது 15 வெளியேறி இருக்கும், ஒரு 2% வன்னியர் வாக்கு கூடுதலாக வந்து காப்பாற்றி விட்டுருக்குது. இவங்க பார்லிமெண்ட்டுன்னு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிறது மாதிரி ஒரு பொய்யான ஒரு கற்பிதத்தை சொல்லி அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க அதை தான் செய்வாங்க, யார் தோல்வியை ஒத்துக்கிட்டு போவாங்க. இப்போ அடுத்த ஸ்பிளிட்டும் அதிமுகவில் வந்தால் இந்த 20% மிகப்பெரிய டேமேஜ் வரும். அப்போவே நான் சொன்னேன், தோத்து போன கட்சியில் பிளவுங்கும் போது 2 பேரும் சேர்ந்தாலே 33 வராதுன்னேன். இப்போ 2 பேரும் சேர்ந்தா 20 + 1 21 தான் வருது. என்னமே இதில் பிளவு வந்தால் இந்த 20%லையும் பாதிப்பு வரும். அப்போ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மோதலுங்கிறது 2 கொங்கு வேளாளர் கவுண்டருக்குள்ள மோதல். இதில் அதர் காஸ்ட் அக்செப்டன்ஸ் வந்து செங்கோட்டையனுக்கு வரலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர் காஸ்ட் அக்செப்டன்ஸ் வரும். வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட தான் நிற்பாங்க. 10.5 கொடுத்தது நம்ம ஜாதிக்கு வேற எந்த ஜாதிக்கும் இல்லாத பெருமையை எடப்பாடி கொடுத்தாருங்கிறத வன்னியர்கள் உணர்றாங்க. இதை நான் வந்து 2024 தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன். இப்பவும் நான் அதை சொல்றேன். வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடிக்கு ஒரு சிம்பதி இருக்குது. மேலும் வன்னியர் பெல்ட்டில் பாஜக இல்லை, பாஜக எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால வன்னியர் லீடர்கள் வந்து எடப்பாடி கூட நிற்பாங்க. காரணம், வன்னியர்களுக்கும் எடப்பாடி மேலே ஒரு பற்றுதல் இருக்குது. வன்னியர் லீடர்களும் அதை மீறி எடப்பாடியை விட்டு போக முடியாது. மேலும் அதில் பாஜக எதிர்ப்பாக தான் எடப்பாடி ஸ்டாண்ட் எடுத்தாகணும். அப்போ பாஜக எதிர்ப்பு தான் வன்னியர் பெல்ட்டில் கொடிகட்டி நிற்குது. வன்னியர் பெல்ட்டில் பாஜகவுக்கு செல்வாக்கு கிடையாது. தமிழிசை வந்து 40 சீட்டை ஐயா பாரிவேந்தர் கையில் கொடுத்தாங்க. 40 எம்எல்ஏ சீட்டு கத்திரிக்கோள் சின்னத்தில் ஐயா பாரிவேந்தர் கையில் கொடுத்தாங்க. அப்போ அங்கே ஒன்றும் பெரிய பேஸ் இல்லை. பட் பாஜகவுக்கு மேற்குலையும் தெற்குலையும் பலம் இருக்குது. இப்போ இந்த பிளவில் பாஜகவுக்கும் ரோல் இருக்குது. தலைவர்களும் பாஜக செல்வாக்கான இடத்துல உள்ளவங்க செங்கோட்டையை நோக்கியும், பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை, பாஜகவுக்கு மைனஸ் நினைக்கக்கூடிய இடத்து உள்ளவங்க எடப்பாடியை நோக்கியும் போவாங்க. இவர் ஜெயக்குமார், சிவி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பக்கத்தில் நிற்பாங்க. இப்போ செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பாஜக அதில் செங்கோட்டையன் பின்னாடி வருவாங்க. இப்போ அவங்க தான் ஏற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையன் ஒன்றும் இல்லை. எடப்பாடியே ஏற்க முடியலங்க. என்னங்க ஏற்கிறாங்கன்னு ஒரு பூலரியா ஆதாரமே இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ள, அதான் தமிழகத்தில் உள்ள இன்டெலிஜென்ஸ் குறைஞ்சவங்க, அறிவு குறைஞ்சவங்க இதையே பேசுறது ஒரு வழக்கமாச்சு. இப்போ எடப்பாடியை பாஜக தான் ஏற்கனவே. இப்போ எடப்பாடி எப்படி நிற்கிறாரு? ஒவ்வொருத்தரும் தங்கள் லாபத்துக்கு தான் இயங்குவாங்க. அது சீமானா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, செங்கோட்டையனா இருந்தாலும் சரி, அதான் அப்படிதான் இயங்குவாங்க. இப்போ எடப்பாடியை ஒத்துக்கிட்டு நான் ஜால்ராணி, நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்புறம் எடப்பாடி தான் சொல்லி போறதுல செங்கோட்டையனுக்கு என்ன லாபம் இருக்கு? இப்போ நீங்க என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு பிரச்சனை கிளப்புறது? எடப்பாடி கிட்ட லாபம் இல்லைங்கிறது தான் மெயின் இதுன்னு நான் கருதுறேன். இதுல வர்ற லாபம் வரட்டு. என்ன எடப்பாடி கிட்ட போய் எந்த லாபமும் இல்லை. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை. எடப்பாடி பன்னீர்செல்வத்தை நீக்கினதிலே நானு வெள்ளாள கவுண்டர்கள் வந்து எடப்பாடியை விட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. இன்னும் எடப்பாடியோட தவறு என்னன்னா விக்கிரவாண்டியில் நிற்காதது. நீங்கள் வன்னியர் மத்தியில் உள்ள ஆதரவில் 36% வாக்கு விக்கிரவாண்டியில் எடுத்திருக்கீங்க. அந்த செக்மெண்ட்டுக்குள்ள 36 எடுத்து வச்சிருக்கவங்க ராமதாஸ் 10.5 கேட்குறாருங்கிறத பயந்து போய் நீங்கள் போயிருக்கக்கூடாது. அந்த இடத்துக்குள்ள எனக்கு 36 இருக்குது, ராமதாஸ்கிட்ட 17 தான் இருக்குது. நான் களத்துக்குள்ளே நின்று என்னோட வன்னியர் ஃபோர்ஸை பயன்படுத்தி ராமதாஸை 17ங்கிற ராமதாஸை வெறும் 10 குறைப்பேன், நான் நிற்பேங்கிற அளவுக்கு நீங்கள் நின்றுருக்கணும். நீங்கள் 17 இருந்த ராமதாஸ் வந்து மேலே போய் நான் தான் கீழே போயிடுவோமோ, அல்லது ராமதாஸும் அதிமுக ஈக்குவலுங்கிற பொசிஷனை வந்துருமோங்க அச்சத்தில் நீங்கள் பயந்து ஓடிட்டீங்க. அது அங்கே உள்ள நான் வன்னியர்கள் மத்தியில் உங்கள் லீடர்ஷிப்பை வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. ராமதாஸை கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்ததில் 10.5 கொடுத்து அந்த 10.5 டிஃபெண்ட் பண்ண முடியாமல் டாக்டர் ஐயாவை கண்டு பயந்து ஓடிட்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமின்னு நினைக்கும் போது அங்கே உள்ள பறையர், செங்குந்தர், உடையார், அகமுடையார், கிராமணி போன்ற பல சமூகங்கள் வந்து மீனவர் போன்ற சமூகங்கள் வந்து நான் வன்னியர் கம்யூனிட்டி
வந்து எடப்பாடியால் தாக்கு பிடிக்க முடியாது. காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின் பின்னாடி போவோன்னு அதிமுக வாக்குகள் 23% ஸ்டாலின் பின்னாடி போயிட்டு, இந்த 23% வந்து சீமான் மேல குட்டியில் இருக்கு. இந்த 23%க்கும் ஸ்டாலினுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்ட அதிமுக வாக்காளர்கள் பெரிய அளவில் உள்ள நான் வன்னியர்ஸ் ஸ்டாலின் தான் நமக்கு லீடர், எடப்பாடி இல்லைன்னு போட்டவங்களுக்கு சீமான் மேல ஒரு குட்டியில் இருக்கு. என்ன குட்டியல்னா, நடிகர் விஜய் மாதிரி கோலத்தனமா களத்தை விட்டு ஓடாம துணிச்சலா 10.5 கேட்கக்கூடிய டாக்டர் கிட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி குடு அளந்து குடுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்னா அந்த துணிச்சல் சீமானுக்கு இருக்குது. ராயராஜ சோழன் படையாட்சியா கூட இருக்கலாம், யாராட்டும் இருக்கலாம். ஆனா தமிழன்னு ராயராஜ சோழனை ராஜேந்திர சோழனையும் முன்னெடுத்துக்கிட்ட சீமான் கிட்ட படையாட்சின்னு சொல்லு, வன்னியர்னு சொல்லுன்னு ஒரு கூட்டம் போய் கேட்கும்போது காஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கியான்னு துணிச்சலா கேட்டாப்புல. அந்த இடத்துல பறை அடிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையை தானே அடிக்க சொன்னேன்னு துணிச்சலா பேசினாப்புல சீமான். இன்னைக்கும் பஞ்சமர் நில மீட்புக்காக சீமான் நிற்கிறாரு. பஞ்சமர் நில மீட்பு பறையர் சமூகத்துக்காகவும் மற்ற போயர் ஒட்டர் மற்ற அட்டவணை பிரிவு சமூகங்கள், தேவேந்திர குல வேளாளர், இந்த சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நில மீட்புக்காக சீமான் தான் நிற்கிறாரு. இப்படி பல அம்சங்கள் வந்து எடப்பாடியோட இந்த அரசியலுங்கிறது வந்து வட தமிழகத்தில் வன்னியர் ஜாதிக்கான அரசியல் 10.5 கொடுத்து வன்னியர் லீடர்களை கன்சால்டேட் பண்ணி வந்த எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் ராமதாஸுக்கு பயந்து நிற்க கூட இல்லை, சீமான் நின்னாருங்க அடிப்படையில் அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நான் வன்னியர் கம்யூனிட்டிஸ் வந்து ஸ்டாலின் மேல பெரிய பட்டுதல் ஆயிட்டாங்க. ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க வாக்கு வந்து நாளைக்கு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே நார்தன் பெல்ட் நான் வன்னியர் காஸ்ட் வந்து சீமானுக்கு ஆதரவாக வரக்கூடிய சூழ்நிலையை விக்கிரவாண்டியே உருவாக்கி கொடுத்துட்டு, அதே மாதிரி ஈரோடு கிழக்குல அதிமுக கண்டஸ்ட் பண்ணுன்னு செங்கோட்டையன் சொன்னார். அதை விட்டு களத்தை விட்டு போனதும் அது ஒரு பலகீனம். அந்த பலகீனத்தின் விளைவு 74% உதயசூரியன் வந்துட்டாங்க. அங்கேயும் நான் வேளாளர் கவுண்டர் கம்யூனிட்டிஸ் வந்து மு.க. ஸ்டாலின் இசை வேளாளர் காஸ்ட் நியூட்ரல்னு அவர் பின்னாடி போயிட்டாங்க. சீமானுக்கு ஓட்டு போட்டது அங்கே வந்து தெளிவாக வெள்ளாள கவுண்டர் ஓட்டு சீமானுக்கு பெருசாக வரல. கேண்டிடேட் வெள்ளாள கவுண்டர் தான். இங்கேயும் கேண்டிடேட் விக்கிரவாண்டியில் வன்னியர் தான். அந்த ஓட்டு பெருசாக வரல. வன்னியர் பெண், வெள்ளாள கவுண்டர் பெண், ஓரளவு இளைஞர்கள் பெண்கள் ரொம்ப மினிமமாக போட்டாங்க. இங்கே வந்து சீமானுக்கு வாக்களித்தது பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள், வலையர் செட்டியார்கள், இந்த மாதிரிப்பட்ட கம்யூனிட்டிஸ் அதிமுகவில் இருந்தவங்க தான் சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. பாஜக வாக்களித்த சமுதாயத்திலையும் அருந்ததியர் பிறமொழியாளர்கள் போடலை. அங்கேயும் செட்டியார் வலையர் போன்ற பாஜகவுக்கு தேவேந்திர குல வேளாளர் போன்ற பாஜகவுக்கு வாக்களித்த சமங்கள் தான் சீமானுக்கு போட்டாங்களே தவிர அதில் சோஷியல் ஒரு டிவிஷன் வந்து பாஜக ஓட்லேயும் இருக்குது, அதிமுக ஓட்லேயும் இருக்குது. ஏன் கவுண்டர்ஸ் ஏன் என்டிகே ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க? கவுண்டர்ஸ் வந்து என்டிகே சீமான் வளர்ச்சி எடப்பாடிக்கு அரசியல் வீழ்ச்சியாக இருக்குன்னு அவங்க நினைக்கலாம். ஏன்னா அதிமுகவில் உள்ள பிற ஜாதிகள் சீமான ஒரு காஸ்ட் நியூட்ரலாட்டு பார்த்து சீமானுக்கு ஆதரவாக பேசும்போது அதிமுகவில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் வந்து சீமானின் வளர்ச்சி கொங்கு வேளாளர் தலைவரான எடப்பாடி பழனிசாமியின் அரசியலுக்கு ஒரு வீழ்ச்சியாக இருக்குன்னு அவங்க கருதலாம். இதான் உண்மை நிலைமை, இதான் சோஷியல் மீட்டர், இதான் கிரவுண்டு, இதான் பூத் வைஸ் அனாலிசிஸ். இதான் நான் துணிஞ்சு சொல்கிறேன். மற்றவன் கோலை சொல்லதுக்கு பயப்படுறான் அல்லது தெரிஞ்சும் மோசடியாக இருக்கிறான். ரெண்டும் தான் மற்றவனை பொறுத்தவரை. ஒன்று கோலத்தனமாக இதை பேசுறதுக்கு அச்சம் இருக்கணும், அல்லது தெரிஞ்சும் மோசடித்தனமாக பேசாமல் இருக்கணும். நான் இது பேசுறது கரெக்டுன்னு கொங்கு வேளாள கவுண்டர் அல்லாத சமுதாயங்கள் எல்லாமே எனக்கு ஃபோன் மேல் ஃபோன் போட்டு செல்லில் போட்டு 9176372367 என் நம்பருக்கு போட்டு எடப்பாடியை பற்றி நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரிதாங்க உண்மைதாங்கன்னு கீழ்மட்டத்தில் உள்ள நான் கொங்கு வேளாளர்கள் வந்து சீமானை நோக்கியும் மேல் மட்டத்தில் உள்ள நாயுடு போன்ற கொங்கு வேளாளர் உள்ள நான் கொங்கு வேளாளர் கவுண்டர்ஸ் வந்து அண்ணாமலை மோடியை நோக்கி நகர்றாங்க. இது கொங்கு மண்டலத்தில் வெளிப்படையாகவே தெரியுது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு செங்கோட்டையன் உறுதியாக நம்புறாரு. ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ ஏறக்குறைய 20% ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து டிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு இந்த எலெக்ஷனில் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க இல்லையா? களத்தில் ஏடிஎம்கே இல்லை, அதனால ஷிஃப்ட் ஆகுது. நாளைக்கே களத்தில் ஏடிஎம்கே திரும்ப வந்தாங்கன்னா அந்த ஓட்டு திரும்ப ஏடிஎம்கேக்கே வருமா, இல்லாட்டி போனதுதானா? போனது தான், ஓரளவு வரலாம். போனது தான். எக்ஸாம்பிள் 65% ஈரோடு கிழக்கில் செந்தில் பாலாஜியோட அதிரடியில் முந்தைய இடைத்தேர்தலில் எடுத்தாங்க 65%. ஜெனரல் எலெக்ஷனை அவங்க 56% எடுத்துட்டாங்க. ஒரு 8% தான் குறைவு, 8-9% தான் குறைவு. அப்போ 65 எடுத்தவங்க அதே தொகுதியில் 56 எடுத்துட்டாங்கன்னா, மேலும் கொங்கு பெல்ட்டில் செந்தில் பாலாஜியோட உள்ளாட்சி தேர்தல் உழைப்பாலையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் உழைப்பாலையும்
முன்ன விட 5% கொங்கு பெல்ட்டில் ஏறிட்டாங்க. அப்போ இந்த ஈரோடு கிழக்கு இப்போ உள்ள இதோட தாக்கமும் சேர்ந்து 50% திமுக அணி கொங்கு பெல்ட்டில் எடுக்கிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் இருக்குது. வெள்ளாள கவுண்டரில் சப்ஸ்டான்ஷியல் ஓட்டும், ஓரளவு ஓட்டும். நான் வெள்ளாள கவுண்டரில் மெஜாரிட்டி ஓட்டு எடுத்து அவங்க 50% தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அண்ணாமலையே 2024 2 ஜாதி கட்சி ஆயிட்டு, மற்ற ஜாதி எடப்பாடியை முன்னிறுத்தினா வாக்களிக்க மாட்டான், அது நமக்கும் பாதிப்பாயிருங்கிறத 24 மோடி அமித்ஷாட்ட ரிப்போர்ட் கொடுத்தாரு. நான் எங்களோட பூத் வைஸ் அனலிசிஸ் தான் அதுக்கு முக்கிய காரணம். அப்போ அண்ணாமலைக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அரசியல் காய் நகர்த்துறதும் எங்களோட பூத் வைஸ் அனலிசிஸில் இதுக்காக நான் ஒரு 2 வழக்கு நான் சந்திக்கிறேன். வழக்கே வா, அது எனக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இது அந்த 2 வழக்கை சந்திக்கிறேன். இன்னும் என் மேலே வழக்குகள் வரலாம், அது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். அது நம்மளை மேலும் உயர்த்தும், நம்மளை பலப்படுத்தும், அது மகிழ்ச்சி தான். அதில் அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் என்னென்னா, அண்ணாமலை ப்ளஸ் எடப்பாடி 65% கொங்கு வேளாளர் வர எங்கள் அசஸ்மெண்ட்டில் அதிமுக பாஜக அணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. வன்னியர்களும் 65% வாக்களிச்சிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எடப்பாடி பழனிசாமி 10.5ங்கிறத நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தோம். அந்த ரிப்போர்ட்டு தான் 2024 ரிசல்ட்லையும் சரியாச்சு. இந்த ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அண்ணாமலை டெல்லியில் என்ன சொன்னாருன்னா, நாமளும் எடப்பாடியும் சேர்ந்தா ஒரு நான் வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷன் வந்துடும், அதில் நாம் தோற்று போவோம்னு சொன்னார். அதே மாதிரி பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தா ஒரு நான் வன்னியர் போலரைசேஷன் வந்துடும், அதில் நாம் தோற்று போங்கிற ரிப்போர்ட் அவர் கொடுத்தாரு. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் 2 ஜாதி கட்சி ஆயிட்டு அதிமுகங்கிறத இவர் அண்ணாமலை தெளிவாகவே கொடுத்தாரு. அது அண்ணாமலை ஒரு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவரே இந்த உண்மையை சொல்கிறாருன்னு சொல்லும்போது தெளிவாக அதை டெல்லி பாஜக தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கும் அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, எடப்பாடியை வீக்கன் பண்ணுங்கிறதான் டெல்லி பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி காரணம் எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது. எடப்பாடியை முன்னிறுத்தினா ஒரு நான் வெள்ளாள கவுண்டர் பேக்லாஷ் பெரிய அளவில் இருக்கும். எடப்பாடியை முன்னிறுத்தி அதில் பாமகவும் இருந்தால் ஒரு நான் வன்னியர் பேக்லாஷ் பெரிய அளவில் இருக்கும். எடப்பாடிக்கு எதிராக முக்குலத்தோர்கள் இருக்கிறாங்க. நாடார்கள் ஜெயலலிதா சொன்னதை சொல்றதுக்கு இவருக்கு ஏன் இந்த ஜாதிய ஆணவம் தடுக்குதுன்னு நாடார்கள் எடப்பாடியை பற்றி ஃபீல் பண்றாங்க. ஸோ இப்படி சுத்தி ஜாதிய ரீதியா காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி இருக்கிறதுனால எடப்பாடியை முன்னிறுத்தி ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் அண்ணாமலை அந்த ரிப்போர்ட்டை டெல்லி பாஜக கொடுத்துருக்கிறாரு. எங்க டீமும் அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எடப்பாடியை வீக்கன் பண்றது தான் பாஜகவுக்கு 29 நல்லது, 26 வீக்கன் பண்றது தான் 29 நல்லதுங்கிற கருத்தை நாம சொல்லியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எங்க கருத்தின் உண்மை மோடிக்கு பலனளிக்கும்ங்கிறத ஏற்றுக்கொண்டு காட்சிகள் நகர்ற மாதிரி தெரியுது. அதான் இப்போ நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். இப்போ அதிமுக பலவீனப்பட்டு அது பாஜகவுக்கு நல்லது. அந்த ஸ்டேட்டஸ்கோ இப்போ டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு புது ஸ்டேட்டஸ்கோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு போறாங்கன்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு முயற்சி பண்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை ஒட்டி களத்தில் என்னென்ன மாதிரியான அரசியல் செயல்பாடுகளை கையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க பாஜக? அரசியல் எடுத்திருக்க முதல் செயல்பாடு அண்ணாமலை சொன்னது, திராவிட கட்சிகளோட கூட்டணி போனால் 2%க்கு பாஜக பேருங்கிறாரு. அப்போ அவர் எடப்பாடி பழனிசாமியை 18% இந்திய ஓட்டர்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறத அண்ணாமலை சொல்றாரு. சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி 214 தொகுதியில் நிற்கக்கூடிய பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சொல்றது மாதிரி, இப்போ ஒரு சில பாஜகவினர் சொல்றது மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா 18% என்டிஏ வாக்குல பெரும் பகுதி சீமானுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அண்ணாமலை வெளிப்படையாகவே திராவிட கட்சியோட கூட்டணி போனா 2% போயிரும் பாஜகன்னு சொல்றாரு. அப்போ அண்ணாமலையோட கருத்து, எடப்பாடி பழனிசாமி 2 ஜாதி கட்சி ஆயிட்டாரு, நான் பெனிஃபிஷரி காஸ்ட் அவரை 26 சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம ஜாதிக்கு பலன் இல்லாத எடப்பாடி பழனிசாமியை நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கிறதான் அண்ணாமலை தன்னோட கருத்தாட்டு முன்வைக்கிறாரு. ஸோ அவர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கான மூவ் தான் பண்ணுவார். இந்த மூவை டெல்லி பாஜக மோடி அமித்ஷா ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் தெரியுது. இன்னும் ஒரு வண்டியில் வரும்போது அமித்ஷா கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க. அந்த ரிப்போர்ட் எதுன்னா, தென் மாவட்டத்தில் அதிமுக பலகீனம் அடைஞ்சிடுச்சு, எடப்பாடி தலைமையில் நம்ம எமர்ஜ் ஆக முடியாது. மேற்கு மாவட்டத்தில் ஒரு சில தொகுதிகளில் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு சில தொகுதிகளில் பலகீனம் அடைஞ்சிடுச்சு. கரூர், நாமக்கல், கள்ளக்குறிச்சியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் போன்ற இடங்களில் பலகீனப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தென் சென்னை, மத்திய சென்னையில் பலகீனப்பட்டுட்டாருங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதிமுக டிக்ளைனிங் ஃபோர்ஸ், அது டிக்ளைன் ஆகிட்டு இருக்குது. அதிமுகவில் டிக்ளைன்
டிக்ளைனில் தான் நாம் வளர முடியும்னு பாஜக கருதுறாங்க. நாம் தமிழர் சீமானும் அவர் பேசும்போது எனக்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து நிற்பாங்க பெரியார் இஷ்யூலன்னு நான் அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவனா வருவேங்கிற ஒரு கருத்தை 2 நாளைக்கு முன்னே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாருன்னா அதிமுகவின் பலகீனத்தில் தான் நான் வளர முடியும்னு நினைக்கிறாரு. விஜய் தவறான ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காருன்னு முட்டா பசங்களை வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கீங்களே, முட்டாள்தனமாக பண்ணியிருக்கீங்களேன்னு பிரசாந்த் கிஷோர் விஜயை திட்டிட்டு போனதாக தகவல் வருது. காரணம், விஜய் வியாபார அரசியல் பண்ணுறதுக்காக அதிமுகவை எதுக்காம திமுக மட்டும் எதுக்கும் போது ஒரு வியாபார அரசியல், மக்கள் அரசியல் வியாபாரின்னு விஜயை ஓரம் கட்டிடுவாங்க, வியாபாரத்துக்கு வந்திருக்காருன்னு ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் சீமான் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பற்றி பேசும்போது பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கு என்னாச்சுன்னு அதிமுக அடிக்கிறாரு. ஊழலை பற்றி பேசும்போது அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது பண்ணலைன்னு கேட்குறாரு. மற்ற அரசு அராஜகம் ஸ்டேட் அரசியத்தை பற்றி பேசும்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சுன்னு கேட்குறாரு. கொடநாடு கொலையாளிகள் ஏன் இன்னும் கைது செய்யப்படலைன்னு கேட்குறாரு. அப்போ சீமான் தான் ஹீரோவாக நிற்கிறாரு. உங்களை தப்பான கோழைத்தனமான ஆட்கள் மன வலிமையின்றி உங்களை தப்பாக வழி நடத்திட்டாங்க. ஆன்டி டிஎம்கேக்கு இருக்க ஆன்டி டிஎம்கே ஓட்டு கிடைக்கும். நீங்கள் உங்கள் கையில் வராத ஓட்டை ஆன்டி டிஎம்கேன்னு சொல்லி எப்படி திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட முடியும்? கையில் வரக்கூடிய ஓட்டை தான் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓட்டு கையில் வரணும்னா காமராஜ் பின்னாடி நின்று அந்த 35 to 40% வாக்கள் திராவிட கட்சிகளை ஏற்றுக்கொள்ளாத வாக்களை தான் டார்கெட் பண்ணி போனோம். அதை சீமான் தெளிவாக போகிறாரு. தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாரங்கிறதுல திராவிட கட்சிகளை ஏற்றுக்கிடாத ஓட்டை தான் டார்கெட் பண்ணி போகணுன்னு அண்ணாமலையும் அதை தெளிவாக இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு 24. இதை கண்கூடா நீங்கள் 18+8 26% வாக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு போன பிறகு மீண்டும் 20% எடுத்த எடப்பாடியை பலகீனப்படுத்தி அண்ணாமலையும் சீமானும் காய் நகர்த்தும் போது கூடமே தெரியாமல் சாமியாடுற மாதிரி என்ன அரசியல் நடக்குதுன்னே புரியாமல் திமுக மட்டும் எதிர்த்து அரசியல் பண்ணது உங்களோட அறிவற்ற பிராண்டிங் மாஸ்டர்ஸால் நீங்கள் மாட்டிக்கிட்டு நிற்கிறீங்க, சிக்கலில் நிற்கிறீங்க. ஸ்டாலினுக்கு எம்ஜிஆர் மாதிரி தான் எதிர்ப்போட்டு இல்லைங்கிற லெவலில் இருக்கிறீங்க. தப்பாக அரசியல் பண்ணிட்டீங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாதது லெட்டர் பேடு கட்சிக்கு சமம். சீமான் அதில் ஏறி போயிட்டாரு. இப்படி தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம வழக்கமாக விஜய்க்கு மாற்றுங்கிற லெவலில் விஜய்க்கு இவ்வளவு இருக்குது அது இருக்குன்னு அவங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டாலும் கூட யதார்த்த நிலைமை இதுதான். இந்த அரசியல் சூழ்நிலை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இதில் அதிமுக பலவீனப்படுத்தக்கூடிய அரசியலை சீமானும் தெளிவாக பண்ணுறாரு, அண்ணாமலையும் தெளிவாக பண்ணுறாரு. விஜய் அதில் 2 கட்டானா நின்று அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நடுப்பில் நின்று சீமான் சொன்ன மாதிரி அடிபடக்கூடிய நிலைமையில இருக்கார். சார், இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே இப்போ 2 கம்யூனிட்டிக்கான கட்சியாக மாறிட்டாங்க. அப்படி மாறினால கணிசமான வாக்குகளை இழந்திருக்காங்க. குறிப்பாக தென்பகுதியில், தமிழகத்தோட தென்பகுதியில் நிறைய ஓட்ஸை இழந்திருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட்டு சொல்கிறீங்க இல்லையா? இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு மைண்டில் வர ஒரு விஷயம் என்னென்னா, நான் மீடியாவுக்குள்ளலாம் வந்த புதுசில் ஒரு 10-12 வருஷங்களுக்கு முன்னாடி அதிமுக முக்குலத்தோர் கட்சியாக இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. ஸோ அவங்க வெறும் முக்குலத்தோர்களுக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் முக்குலத்தோருக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் அதிமுகவில் இருந்தாலும் மற்ற கம்யூனிட்டிஸ் அவங்களால உள்வாங்க முடியுது. இன்னைக்கு அதை பண்ண முடியல. அன்னைக்கு முக்குலத்தோருக்கு அதிக ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் உண்மையை சொல்கிறேன், இது செல்ஃப் ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன், எங்கள் டீம் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார வியாபாரிகள் ஆட்சி, கந்து வெட்டிக்காரங்க ஆட்சின்னு வெளிப்படையாக ஜெயலலிதாவுக்கு எதிராக பேட்டி கொடுத்தோம். என் படத்தை போட்டு தெளிவாக தான் பேட்டி கொடுத்தோம். அப்போ ஜெயலலிதா அம்மையார் 96 தோல்விக்கு பிறகு எங்களை எப்படி பார்த்தாங்கன்னா, இவங்க ஒரு டீம், இந்த டீம் எதிர்த்து அடிப்பாங்க, எதிர்த்து அடிக்கும்போது நம்மளை ஒரு ஜாதிக்கு ஆட்சின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாதவர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், நாடார மட்டும் இல்லை பிற ஜாதிகளை அவங்க திருப்பக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க. அது ஜெயலலிதாவுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒவ்வொரு அணுகுமுறையும் தெரியும். அந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு வெள்ளாளர் சமுதாய அதிகாரி தற்கொலை பண்ணார் இல்லையா? அந்த காலகட்டத்தில் அதை பெரிய அளவுக்கு வெள்ளாளர்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸாக உருவாக்குறது நாடார் டீம் தான். இப்படி கொடியங்குளம் கலவரத்தை பெரிய அளவு கொண்டு போனது நாடார் டீம் தான். நாடாரை விட இந்த அரசை வீழ்த்தணும்னு நடராஜனுக்கு சவால் விட்டு தேவேந்திர குல வேளாளர் தான் நாடாரை விட இந்த அரசை வீழ்த்ததுக்கு தயாராக இருக்காங்கன்னு 2006 பண்ணது நாடார் டீம் தான். அப்போ நடராஜன் வர்சஸ் ரவீந்திரன் துரைசாமி, நாடார் டீம் வர்சஸ் நடராஜங்கிறது ஜெயலலிதாவை பாதிக்கக்கூடிய அளவுக்கு முக்குலத்தோர் பேக்கிங் கம்யூனிட்டியாக வச்சிருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு பிற ஜாதிகளை நாடார்கள் எதிராக திருப்பக்கூடிய அளவுக்கு போகும்போது தான் ஜெயலலிதா நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு நாடார்களோட அந்த எதிர்த்து அடிக்கிறத தனக்கு பாதிக்கக்கூடாதுன்னு அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு தான் ஜெயலலிதா அம்மையார் இதை பண்ணாங்க. ஸோ ஜெயலலிதா அம்மையார் அதை பண்ணும்போது
அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் ஒரு கருத்து சொன்னால் நயனார் நாகேந்திரன் ஏற்று பேச முடியாது, ஓபிஎஸ் ஏற்று பேச முடியாது, செங்கோட்டையன் ஏற்று பேச முடியாது, எடப்பாடி பழனிசாமி ஏற்று பேச முடியாது, ஏன் நடராஜன் போன்றவங்க கூட வெளியே இருந்து மனம் புழுங்கி ஏதாவது பத்திரிகையில் செய்தி கொடுக்க முடியுமே தவிர நேரடியாக ஜெயலலிதாவை ஏற்று பேச முடியாது. அப்போ என்ன பார்வை மற்ற மக்கள் இருந்ததுன்னா, அம்மா தான் எல்லாம், அம்மா தான் சுப்ரீம், அம்மா பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு கேட்டாலும் எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும், அம்மா ஒரு ஜாதிக்கா மாவட்டத்தை பிரிக்க முடியும்னு கேட்டாலும் எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும்ங்கிற அளவுக்கு ஜெயலலிதா வந்து காஸ்ட் நியூட்ரல் பிராமின் சுப்பீரியராக இருந்தாங்க. மற்றவங்க எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கி போட்டுடலாங்கிற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. 2 சமூகங்கள் இங்கே வெரி பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. 3வது உள்ள முக்குலத்தோரே செல்வாக்கற்ற முக்குலத்தோரா தான் இருக்காங்க. ஓபிஎஸ் நீக்கத்துக்கு பிறகு ஓபிஎஸ் ஒரு செல்வாக்கான முக்குலத்தோரா இருந்து ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு, தினகரன் தேனியில் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. அதே தேனியில் இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கும்போது வெற்றியே பெற்றாங்க. நான் தினகரனை யாரையும் குறைச்சி மதிப்பிடுறதுக்கு நான் சொல்ல வரல, ஒரு ஹியூமிலிட்டி எஃபெக்ட் தான். என்றாலும் ஓபிஎஸ் நீக்கங்கிறது அது ஜாதியம் கடந்து ஒரு சிம்பதி எல்லாரும் கொடுக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நடராஜனுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக ஜெயலலிதாவே எழுத்தடிச்ச எங்கள் நாடார் டீம் ஓபிஎஸ்ஸை நல்ல மனிதர், நியாயமானவர்னு நியாய உணர்வு உள்ளவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு தென் மாவட்டத்திலையும் இபிஎஸ் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் செல்வாக்கற்றவர்களாலும் அற்றவர்களாகவும் ஓபிஎஸ் நீக்கத்தால் முக்குலத்தோர் இபிஎஸ்க்கு எதிராட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்குது. ஸோ ஜெயலலிதாங்கிறது வேற, இபிஎஸ்ங்கிறது வேற, காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதாங்கிறது வேற, இபிஎஸ்ங்கிறது வேற. அதனால தான் இன்னைக்கு காஸ்ட் நியூட்ரல் இசை வேளாளருக்கு 52% வாக்கு கிடைக்கும்னு இந்தியா டுடே போடுறாங்கன்னா, அனைத்து ஜாதிகளும் ஜெயலலிதாவை அன்னைக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி இன்னைக்கு இசைவேளாளர் கம்யூனிட்டியை காஸ்ட் நியூட்ரல் கம்யூனிட்டியாக பார்க்குறாங்க, பிராமணர்களை காஸ்ட் நியூட்ரல் கம்யூனிட்டியாக பார்க்குறாங்க. எடப்பாடி வந்தால் வன்னியர் வெள்ளாளர் கொண்ட ஆதிக்கம் வந்துடும்னு மற்ற ஜாதிகள் அச்சத்தில் பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி சொல்லுங்க. பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி.